ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு இன்னொரு புதுசா ஒரு ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பிளாஸ்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் ரொம்ப சிம்பிளா வந்து டைட்டில்னாலே பிளாஸ்ட்னாலே கண்டிப்பா மூவில ஏதாவது இருக்குமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா போய் ரொம்ப எக்ஸைட்டடோட நான் ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்தோன்னே லைக் இட்ஸ் ஃபீல் லைக் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப நல்லா ஹாப்பியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற ஃபேமிலி. அண்ட் வந்து எப்படி சொல்றது, இப்ப நம்ம எப்படி இருக்கோம், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அம்மா அப்பா இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, பசங்க ஸ்கூல் போவாங்க, அப்பா ஒரு ஒர்க் பண்ணுவாரு, அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. சேம் அதே ஃபேமிலி தான். ஹீரோ உங்களுக்கே தெரியும், இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஆக்டர் அர்ஜுன் சர்ஜா. இட்ஸ் வெரி பாப்புலர் ஆக்டர் ஆல்சோ இன் ஓல்டு ஸ்டார் ஆல்சோ. இப்போ வந்து நிறைய மூவி கிரியேட் பண்றது இல்ல, ரொம்ப கம்மியான மூவிஸ் தான் வருது அவரது. பட் அவரை வந்து நம்ம கோலிவுட்ல ஆக்ஷன் ஆஃப் கிங்னு சொல்றாங்க. ஸோ எதனால சொல்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவரோட ஆக்ஷன்ஸ்லாம் அவ்வளவு சூப்பர் டூப்பரா இருக்கும். அண்ட் அதுல வந்து கேரக்டர், ஃபீமேல் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காங்க அபிராமி. அண்ட் அது வந்து அவங்க ஒய்ஃப் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பிரீத்தின்றவங்க வந்து அவங்க டாட்டர் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்து என்ன புரிஞ்சிச்சுன்னா, இட்ஸ் சிம்பிள், ஒரு லாஜிக் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதுல திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. ஆக்ஷன் எல்லாம் வேணா, ட்ரெய்லர் ஃபுல் ஆஃப் ஆக்ஷன் தான் காமிக்குது. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க அந்த சுச்சுவேஷன் அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்றதுக்கு ரொம்ப பயப்படாம சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்றத ட்ரெய்லரை பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல. நல்லா கட் ஷாட் பண்ணிருக்காங்க, சஸ்பென்ஸ் அப்படியே இருக்காங்க. ஏன்னா நம்ம மூவியை பார்த்தாதான் அந்த சஸ்பென்ஸ் என்ன இருக்குன்றது தெரியும். ஸோ ஓவரால் என்ன சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு ஹெட் மாஸ்டரா இருக்கிறாரு, இவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க, அப்படிதான் ஃபீல் ஆகுது. அண்ட் டாட்டர் வந்து காலேஜோ ஏதோ ஸ்கூல்ல போயிட்டு வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சஸ்பென்ஸ் அது அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க. லைக் எதனால அவங்க எல்லாருமே ஆக்ஷனும் 3 பேருக்கும் காமிச்சிருக்காங்க, டாட்டர் ஒய்ஃப். ஏன்னா அவர் வந்து ஒரு கராத்தே மாஸ்டராவும் இருந்திருக்காரு. ஸோ அதனால அவரோட ஒய்ஃப் அண்ட் கேர்ளை வந்து செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எல்லாமே கத்து கொடுத்துருக்காரு. ஸோ அது ஒரு உமன்ஸ்க்காக ஒரு நல்ல ஒரு மெசேஜ். ஏன்னா இப்போ இருக்கிற டைம்ல நம்ம உமன்ஸ்க்கு கண்டிப்பா அந்த திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா யாராவது நம்மளை ஹார்ம் பண்ண வந்தா நம்மளே செல்ஃபா காப்பாத்திக்கிற ஒரு மெசேஜ் எனக்கு அதுல புரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரிதான் ஓடுது படம். அண்ட் திடீர்னு வந்து அந்த சிம்பிள் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங் கான்செப்ட்ல மாறிடுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். 28 மே இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பா போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்க போகுது. அண்ட் பிளாஸ்ட்னாலே கண்டிப்பா சென்னையில மேல அது பிளாஸ்ட் நடக்க போகுது. ஏன்னா ட்ரெய்லரே வந்து செம்ம, அந்த பிளாஸ்ட்ன்றது டைட்டில் கரெக்டா அந்த பர்சனுக்கு வந்து ஃபிட் ஆகுது, ஹீரோனாலே. ஸோ நீங்களும் போய் பாருங்க. அண்ட் சேனல் புதுசு, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் வீடியோல ஏதாவது மிஸ்டேக் திருத்தணும், இல்ல வேற ஏதாவது எக்ஸைட்டடா வேணும்ன்றதுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. கமெண்ட்ஸ் வந்தாதான் அதுல நான் என்ன மிஸ்டேக் பண்றதுன்னு எனக்கு தெளிவா தெரியும். ஸோ ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த நெக்ஸ்ட் நல்ல ஒரு ரிவ்யூ கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ.